காஞ்சிபுரம் குன்னம் பகுதியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஜெரி களத்திலிருந்து இணைகிறார். அங்கு நிலவரம் எப்படி இருக்கு என்பதை தெரிவிப்பதற்காக. ஜெரி வணக்கம். அங்க நிலவரம் எப்படி இருக்கிறது? தயார் நிலையில் இருக்கிறதா அனைத்தும்? நீலாங்கரை இல்லத்திலிருந்து விஜய் புறப்பட்டு விட்டார். எப்போ அங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம்? கள நிலவரம் என்ன? வணக்கம். 55 நாட்களுக்கு பிறகு மக்கள் சந்திப்பு பயணத்தை மீண்டும் தொடங்கியிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாச்சத்திரம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் பொறியியல் கல்லூரியில காஞ்சிபுரம் பகுதி பொதுமக்களை இன்று சந்திக்கிறார். கரூர் கூட்ட நெரிசலுக்கு பிறகு காஞ்சிபுரத்தில் மக்கள் சந்திப்பை விஜய் தொடங்க இருக்கிறார். காஞ்சிபுரம் பகுதியை சேர்ந்த ஏறத்தாழ 2000 பேருக்கு QR கோடுடன் கூடிய அடையாள அட்டை கொடுத்து இங்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். நெசவாளர்கள், விவசாயிகள், மாணவ மாணவிகள் என பலதரப்பட்டோர் இந்த கூட்டத்தில கலந்து கொள்ள இருக்கிறார்கள். கட்சி தலைவர்கள் மட்டுமில்லாமல் முக்கிய நிர்வாகிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். பரந்தூர் விமான நிலையம், சிப்காட் தொழிற்சாலை பிரச்சனைகள், பட்டு நெசவாளர்கள் பிரச்சனைகள் குறித்து விஜய் பேச இருக்கிறார். இந்த நிகழ்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவருடைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டு விட்டார். குறிப்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்தார். இந்த 41 பேர் உயிரிழப்புக்கு பிறகு சேலத்தில் இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்க அனுமதி கோரி காவல்துறையிடம் கொடுக்கப்பட்டிருந்தது. பல்வேறு காரணங்களுக்காக தேதியை மாற்றி அனுமதி கோரியிருந்தனர். இந்த சூழலில் தான் ஒவ்வொரு மாவட்டங்களாக பிரித்து அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நலிவடைந்த மக்களை தேர்வு செய்து அவர் உரையாற்ற இருக்கிறார். பொதுவாக சுற்றுப்பயணத்தின் போது அவர் மட்டுமே பேச முடிகிறது. ஆனால் ஒரு கூட்டரங்கிலே மக்களை அழைத்து வந்து உரையாடுவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறார். தற்பொழுது காஞ்சிபுரம் மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். நெசவாளர்கள் இருக்கிறார்கள், இங்க விவசாயிகள் இருக்கிறார்கள். பரந்தூர் விமான நிலையத்துல பல்வேறு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் தனியாக அழைத்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்து அவர்கள் முன்னிலையிலே இன்றே அவருடைய வாக்குறுதியை கூற இருக்கிறார். பொதுவாக தேர்தல் வாக்குறுதிகள் மக்களை சந்தித்து மேடையிலே பேசுவார்கள் அல்லது அறிக்கை வாயிலாக வெளிவரும். தற்பொழுது அவருடைய குறைகளை நேரடியாகவே கேட்டறிந்து அந்த குறைகளுக்கு அவர் வாக்குறுதிகளை அளிக்க இருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். இந்த மக்கள் சந்திப்பு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. QR கோடை பார்த்து சரிபார்த்த பிறகே ஒவ்வொருவராக உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். ஏராளமான தொண்டர் அணியினரும் இந்த பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்கிறார்கள். 41 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு தொண்டர் அணிக்கு ஒரு அணியை உருவாக்கி அவர்களுக்கு ஏறத்தாழ 8 நாட்களுக்கு மேலாக இதே கல்லூரி வளாகத்துல ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளால் பயிற்சி அளிக்கப்பட்டது. அவர்களுக்கு மஞ்சள் நிற உடை அணிவித்து பாதுகாப்பு பணியில தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள். ஒவ்வொருவராக வந்த வண்ணமே இருக்கிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமங்களாக சென்று இந்த QR கோடு உடைய அடையாள அட்டை நேற்று தமிழக வெற்றிக் கழக தலைவருடைய பொதுச் செயலாளர் புசியானந்த் வழங்கினார். அந்த அடையாள அட்டையோடு வருவர்களுக்கு மட்டுமே இங்கு அனுமதி வழங்கப்படுகிறது. அதே போல குழந்தைகளுக்கு இங்கு அனுமதி மறுப்பு. நேற்றைய தினமே கட்சியினுடைய தலைமையிலிருந்து அறிவிப்பு வெளியானது. தொண்டர்களும் பொதுமக்களுக்கு இங்கு அனுமதி கிடையாது. இங்கு யாருக்கெல்லாம் QR கோடு அளிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் மட்டுமே வர வேண்டும் என்றும் இந்த அறிவிப்பினையும் வெளியிட்ட சூழல் தான் தற்பொழுது மாநில நிர்வாகிகள் மற்றும் QR கோடு வைத்திருப்பவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெரி.